Good day to you all. நாம் ஒரு மொழியை கற்க வேண்டுமாயின் நம்மிடம் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான பண்பு இடைவிடாத பயிற்சி, a constant practice. அந்த வகையில் நாம் தினமும் 10 வாக்கியங்கள் தமிழிலும் அவற்றை எவ்வாறு ஆங்கிலத்தில் பேசிடலாம் என்பது பற்றியும் பார்க்க போன்றோம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? தினமும் 10:30 மணிக்கு காலையில் வெளிவருகின்ற இந்த வீடியோவை பார்வையிட்டு இங்கு பயன்படுத்தப்படுகின்ற வாக்கிய அமைப்புகளில் தினமும் பேசக்கூடிய வாக்கியங்களை முடிந்தவரை உருவாக்கி பாருங்கள், எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. One day you can be fluent in speaking English. If you have any doubts, please do comment. I will help you. Now, let's move on to the video. அந்த செய்திக்கு அவள் அலட்சியமாக செயற்பட்டாள். இவ்வாறாக அலட்சியமாக அல்லது ஆர்வமின்றி என்பதை நாம் ஆங்கிலத்தில் எவ்வாறு தெரிவிப்போம்? Indifferently. Indifferently. Again, indifferently. இப்போ உதாரண வாக்கியங்களை பார்ப்போம். அந்த செய்திக்கு அவள் அலட்சியமாக செயற்பட்டாள். She reacted indifferently to the news. She reacted indifferently to the news. Again, she reacted indifferently to the news. எங்கள் பரிந்துரைக்கு அவர்கள் அலட்சியமாக பதிலளித்தனர். They responded indifferently to our suggestion. They responded indifferently to our suggestion. மறுபடியும் சொல்லி பார்ப்போமா? They responded indifferently to our suggestion. தனது விருந்தினர்களிடம் அவன் அலட்சியமாக நடந்து கொண்டான். He behaved indifferently toward his guests. He behaved indifferently toward his guests. எல்லாரும் வாய்விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Very good. They behaved indifferently toward his guests. மேலாளர் அவனை அலட்சியமாக நடாத்தினார். The manager treated him indifferently. The manager treated him indifferently. எல்லாரும் வாய்விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Well done. The manager treated him indifferently. ஆர்வமின்றி வேலை செய்யாதே. Please comment your answer. Superb. அவள் அந்த திரைப்படத்தை ஆர்வமின்றி பார்வையிட்டாள். Please give it a try. Splendid. அவர்கள் அலட்சியமாக பதிலளித்தார்கள். Comment it now. Wonderful, you got it. அவன் அவள் மேல் அளவு கடந்த காதலில் இருக்கிறான். இவ்வாறு அளவு கடந்த காதலில் என்பதை நாம் ஆங்கிலத்தில் எவ்வாறு சொல்லலாம்? idiomatic வேல head over heels, அதாவது தலகால் புரியாம head over heels. Again, head over heels அப்படின்னு சொல்லலாம். வேறங்கள் உதாரண வாக்கியங்களை பார்ப்போம். அவன் அவள் மேல் அளவு கடந்த காதலில் இருக்கிறான். He is head over heels for her. He is head over heels for her. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. He is head over heels for her. சந்தித்த அந்த நொடியிலேயே அளவு கடந்த காதலில் அவர்கள் மூழ்கிவிட்டனர். They fell head over heels the moment they met. They fell head over heels the moment they met. எல்லாரும் சத்தமா சொல்லி பாருங்க வாய்விட்டு. Great. They fell head over heels the moment they met. அவள் தனது புதிய காதலனிடம் அளவு கடந்த காதலில் மூழ்கிவிட்டாள். She is head over heels about her new boyfriend. She is head over heels about her new boyfriend. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. She is head over heels about her new boyfriend. நான் அளவு கடந்த காதலில் வீழ்ந்திடுவேன்னு நினைக்கல. Please comment it now.
Wonderful. 40 ஆண்டுகளுக்கு பிறகும் அந்த வயதான தம்பதியினர் ஒருவர் மீது ஒருவர் அளவு கடந்த காதலில் உள்ளனர். Please give it a try. Wow, great. அவளுடைய புன்னகையை பார்த்த முதற் தடவையிலேயே அவன் முற்றிலும் காதலில் விழுந்து விட்டான். Please comment it now. Bravo, you got it. அவர்கள் அந்த வீட்டை விற்பதற்கு முன்னர் அங்கே 10 ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருந்தனர். இது ஒரு கடந்த காலத்து வாக்கியம். இங்கு நாம் அந்த கால அளவை வலியுறுத்தி சொல்ல விரும்பியுள்ளோம். ஏதோ ஒரு செயற்பாட்டுக்கு முன்னர் அது நடைபெற்றுள்ளது என்பதை சுட்டிக்காட்டுகின்றோம். ஆகவே இங்கு நிச்சயமாக நாங்கள் பயன்படுத்த வேண்டிய டென்ஸ் past perfect continuous tense. past perfect continuous tense. வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள் என்று சொல்லி ஒரு தொடர்ச்சியையும் காட்டுகின்றோம். கால அளவை காட்டியுள்ளோம். ஏதோ ஒரு செயற்பாட்டுக்கு முன் என்பதையும் தெரிவித்துள்ளோம். இதனுடைய வாக்கிய அமைப்பு subject plus had been plus verb ing என்றவாறு அமையும். வாருங்கள் உதாரண வாக்கியங்களை பார்ப்போம். அவர்கள் 10 ஆண்டுகளாக அந்த வீட்டில் வசித்துக் கொண்டிருந்தார்கள், வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். They had been living in that house for 10 years. எப்போது? விற்பதற்கு முன்னர். Before they sold it. They had been living in that house for 10 years before they sold it. எங்கூட சேர்ந்து சொல்லி பார்க்குறீங்களா? They had been living in that house for 10 years before they sold it. பதவி உயர்வுக்கு முன்னர், அதாவது பதவி உயர்வை பெற்றுக் கொள்வதற்கு முன்னர் அவள் அங்கு 5 ஆண்டுகளாக வேலை செய்து கொண்டிருந்தாள். Again கடந்த காலம், கால அளவையும் சுட்டி காட்டுகின்றோம். ஏதோ ஒரு செயலுக்கு முன்னர் என்று தெரிவிக்கின்றோம். She had been working there for 5 years before she got promoted. She had been working there for 5 years before she got promoted. எல்லாரும் வாய்விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Amazing. She had been working there for 5 years before she got promoted. அவர்கள் பிரிவதற்கு முன் வாரக்கணக்காக சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள். They had been fighting for weeks before they broke up. They had been fighting for weeks before they broke up. எல்லாரும் வாய்விட்டு என் கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. They had been fighting for weeks before they broke up. நான் அந்த புத்தகத்தை முடிக்கும் முன் பல நாட்களாக அதை வாசித்துக் கொண்டிருந்தேன். Please try to comment it. Superb. மின்தடை ஏற்படுவதற்கு முன் நான் 3 மணி நேரமாக படித்துக் கொண்டிருந்தேன். Please comment your answer. Wonderful. கடந்த வாரத்திலிருந்து அந்த பாடலை பயிற்சி செய்து கொண்டிருந்தாள். Please comment your answer. Amazing. You got it. இப்போது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? Verb plus indifferently என்பதையோ, head over heels என்பதையோ, subject plus had been plus verb ing என்பதையோ பயன்படுத்தி நடைமுறை வாழ்க்கையில் பேசக்கூடிய ஆங்கில வாக்கியங்களை சிந்தித்து பாருங்கள், எழுதி பாருங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Then it will be helpful for other viewers, and if you have any mistakes or doubts, definitely I will help you. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு முடிந்தவரை அனைவருடனும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி
அருகே உள்ள பெல் ஐக்கனை அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.